இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்ன மிரட்டுறியா? உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். நீ என்ன பண்ணாலும் நீ கேட்டது கிடைக்காது. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த மாதிரி ஒரு கௌரவமான குடும்பத்துல இருந்துகிட்டு எப்படி உங்களால இப்படி கேவலமான வேலையெல்லாம் செய்ய முடியுது? அசிங்கமா இல்ல? ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஓடி சும்மா வந்து எரிச்சல் ஏத்திக்கிட்ட. இங்க பாருங்க, இப்ப நீங்க மட்டும் என் வளையல திருப்பி குடுக்கல, இப்பவே எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லிடுவேன். ஓ அப்படியா? எங்க கூப்பிட்டு சொல்லு சொல்லு. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இங்க பாரு, நீ மட்டும் அப்படி செஞ்ச உன்னை இதே இடத்துலயே கொன்னு புதைச்சிருவேன். ஜாக்கிரதை. இப்படி எல்லாம் சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? நான் இவ்ளோ நாளும் காவேரி அக்கா முகத்துக்காக தான் பார்த்தேன். இனிமே சரி வராது. இப்பவே எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க யாருன்னு சொல்றேன். இந்த வளையல் மகாவோடதான். அவளை அடிச்சு போட்டுட்டு திருடி எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்களா? என்ன மாதிரி மனுஷன் நீங்க? இத்தனை நாளா நீங்க செஞ்சதெல்லாம் நான் பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு திருட்டு வேலை பாத்தீங்கன்னு தெரிஞ்சு போச்சோ, இனிமே உங்களை விட்டு வச்சா சரி வராது. இன்னைக்கு சரியாகும், நாளைக்கு சரியாகும் நம்பி ஏமாந்து போனதுதான் மிச்சம். எப்போ இப்படி அசிங்க பிடிச்ச வேலையை செய்ய தொடங்கிட்டீங்களோ, இனிமே நீங்க இந்த வீட்ல இருந்தா தூங்குறப்போ என் தலையில கல்ல போட கூட நீங்க தயங்க மாட்டீங்க. உங்க கூட இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தேன்னு நினைக்கிறதுக்கு கேவலமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? இவர் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியுமாப்பா? என்ன காவேரி, என்னம்மா? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? என்ன ஆச்சு? இன்னும் என்னமா நடக்கணும்? இந்த மகா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வலையில அடிச்சு புடுங்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ, அது எனக்காக தான் வாங்கினேன்னு வேற சொன்னாரு. என்னம்மா சொல்ற? அப்பா, மகா நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தான் யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்கா. இந்த வலையில திருப்பி கேட்டதுக்கு அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு. அத நானே என் கண்ணால பார்த்தேன். அப்பா, இந்த ஆளோட இனிமே என்னால வாழ முடியாது. இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. ஏதோ பெருசா என்கிட்ட நல்லவ மாதிரி பேசுன, கடைசியில இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கியா? நீ ஒரு பக்கா திருடன்னு தெரிஞ்சு போச்சு. என் பொண்ணு ஒரு வாயில்லா பூச்சி. அவ கனவுல கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. அப்படிப்பட்டவ வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியே. நீ நல்லா இருப்பியா? இங்க பாரு, நீ பாத்திருக்க வேலைக்கு உன்னை போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். ஆனா அப்பவும் என் குடும்பத்துக்கு தான் அசிங்கம். மரியாதையா சொல்றேன், வெளியில போயிரு. இந்த ஜென்மத்துல நான் உன் முகத்துல முழிக்க மாட்டேன். மரியாதையா சொல்றேன், வெளியில போ. எல்லாம் கனவா? பயந்து நடுங்கிட்டேன். அந்த மகன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். அவ எந்த நேரத்திலையும் நம்மளை கை காட்டிடுவா. அப்புறம் எல்லாமே தப்பாயிடும்.
தூங்கிட்டியா? இல்லக்கா, நீங்க இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கமே வரல மகா. ஏன்க்கா ரொம்ப லேட் ஆயிடுச்சு? மகா, எனக்கு உன்னை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம உன்கிட்ட சொல்லாம கிளம்பி வந்துட்டேன். நீங்க சொல்லிட்டு தானக்கா போனீங்க. அது முன்னாடி, கடைசியா கிளம்புறப்போ நான் உன்கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்லக்கா. மகா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு மனசே சரியில்லை. விளக்கு தவறுனதை பத்தி நினைச்சு மனசு சங்கடப்படுறீங்களா? சாச்சா, அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் மகா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா என் மேல இவ்ளோ பாசமா இருக்காங்க. கூட பிறந்தவங்க கூட இவ்ளோ பாசமா இருப்பாங்களான்னு தெரியல. ஆனா என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற இவங்களுக்கு என்னால செய்ய முடிஞ்சது இந்த வீட்டை விட்டு போறது மட்டும்தான். மகா, என்ன சத்தத்தையே காணோம்? என்னடா இப்படி பேசுறாளேன்னு யோசிக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு மனசுல இருக்கிறத மறைக்க தெரியாது மகா. அது கோவமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி. எனக்கு உன்னை விட்டு வர இஷ்டமே இல்ல. ஆனா நான் உங்களை விட்டு போறதை தவிர வேற வழியே இல்லக்கா. நான் இதை உங்ககிட்ட சொன்னா நீங்க என் மேல வருத்தப்படுவீங்க, கோவப்படுவீங்க. என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்த அவர் என் கழுத்துல தாலி கட்டினாரு. நீங்களும் என் உயிரை காப்பாத்தினீங்க. இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் எனக்காக பண்ண உதவிக்கு நான் கைமாறா உங்களை விட்டு போறதுதான் சரியா இருக்கும்.